டுன் 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 டான் டான் டடடடான் டான் டான் டான். தும்புது 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 தும்பு தும்புது தும்பு தும்பு தும்புது 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 துத்து தான் 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 நன்னா டுன் டுன் டு 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 டுன் 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 டான் டான். தும்மு தும்முது தும் 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 தும்பு துந்தோடு தும்பு தும் 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 தும். கண்டாங்கி சேலை கட்டி கொசுவை நிறையா வந்து சேரை கட்டி மெல்ல இழுக்கிறியே என்னேடி மினியம்மா உன் கண்ணியில் மையி யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வாரேன். கண்டாங்கி கை நிறைய புடவை வச்சு கண்டாங்கி கொசுவலை புடவையை போட்டு மெல்ல இழுக்கிறியே என்னேடி மினியம்மா உன் கண்ணியில் மையி இது யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி. ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ளே வந்துட்டார். அப்போ ஊரில் ஒருத்தன் கேட்குறான், ஐயா என்னய்யா அது என்ன கதைன்னே தெரியல, சாமி நீங்கள் அது வரத கதையா போத கதையா என்ன நிலமை ஒன்றுமே புரியல அப்படிங்காப்புல. ஊருக்காரங்க மொத்தமாக உட்காந்துருக்காங்க. சரி ரைட்டு. ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏப்பா கிருஷ்ணகிரி பாய் இயேசு இந்து சாமி எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நான் இனிமேல் வரக்கூடிய கதையில் மேலோத்து அவதாரத்தில் சுவடில் எழுதினது தான் எல்லா மத தெய்வமும் சொல்லியிருக்கு. அதைத்தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஒன்றிய தலைவர் மேலே உள்ள சம்பவத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் எல்லாட்டையும் வந்து சொல்கிறாப்புல. சரி ரைட்டு. அப்படியே எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, எப்படி போய்கிட்டு இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு எலெக்ஷன் வரும், நல்ல லைஃப் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், எதிர்காலம் கிடைக்கும்ன்ட்டு ஒரு சட்ட திருத்தத்தை புதுசாக செயல்படுத்துவர், பவர் கொடுத்தவர், சென்னை கீழ்மட்டத்தில் வாழக்கூடியவர். அவர் வந்து அப்பாயின்மெண்ட்டு பவர் எல்லாம் அதிகாரியை பார்த்து வாங்கிட்டார். அப்படியே வந்து போட்டுக்கிட்டு அந்த சட்டம் வந்து அவர் எல்லாத்துக்கும் வந்து உலகம் முழுவதும் சனங்களுக்கு என்ன மொழியாக என்ன பாசமாக உலகம் முழுவதும் சனங்களுக்கு அவர் வந்து சிஎம் முதலமைச்சர் வந்து வரலாம். தொண்டர்களை பற்றி வந்து பேசலை, மெயின் தலைவர்களை பற்றி பேசியிருக்காரு. அவங்க வரலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சிஎம் பதவி பிரதமர் பதவியெல்லாம் இருக்குது அப்படின்னு மொத்தமாக வந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்தின அதிகாரி அமுல்படுத்தியிருக்காரு. கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா இங்கே வந்து இருக்கவனுக்கு போய் சேருது, வசதி உள்ளவனுக்கு போய் சேருது, பல கோடி ரூபா சொத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு போய் சேருது, கிரிமினல்காரங்களுக்கு போய் சேருது. இந்த சட்டத்தை போட்டுட்டு இந்த சட்டத்தை ஏன்டா அமுல்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அந்த சட்டம் மேலே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர் தலையில் கை வச்சு ரொம்ப சோகமாயிட்டார். அப்போ வந்து யோசிக்கார், அழுதுட்டார். இந்த சட்டத்தை நான் ஏன் போட்டேன், இவ்வளவு சட்டங்கள் செல்லுபடியாகும்போது செயல்படும்போது உயிரோட்டு செயல்படும்போது இந்த சட்டத்தை நான் ஏன் போட்டேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த சட்டத்தை போட்ட மனுஷனை முதலமைச்சர் பதவிக்கு வர முடியலை. அவர் கீழ்மட்டத்தில் உள்ள ஆளுன்னு அவர் எல்லோரும் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அந்த காலத்தில் சட்ட மேதைகள் பெரிய பெரிய அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி இவ்வளோ சட்டத்துக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ சட்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் முதல் உரிமை கொடுக்கணுன்னு கொஞ்ச நாள் ஒரு பதவியில் இருந்தார். அப்போ அந்த பதவியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லா சின்ன படிப்பு படித்தவங்க சட்ட மேதைகள் அங்கே இருந்து சட்ட மேதைகள் கம்மி தான். அந்த சட்ட மேதைகள் அதிகமாக உற்பத்தி பிரமாண்டமாக ஆக்குனது இந்த சட்ட அதிகாரி தான். அந்த அதிகாரி வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதிகாரி மனசிலும் கண்ணிலையும் மூளையிலையும் செயல்லையும் இன்றைக்கி வரைக்கும் வந்து மனசில் தெய்வமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நொந்து போயிட்டாப்பில். அப்போ சின்ன சட்ட திருத்தங்க படித்தவங்க அவங்க சொல்கிறாங்க, அதிகாரி சொல்கிறாங்க, போட்ட சட்டத்தை எடுங்க, அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாப்பில். போட்ட சட்டம் போயிட்டு போகுது அப்படின்னு. அப்போ சின்ன சட்டத்துக்காரங்க சொன்னாங்க, அன்றைக்கே நான் சொன்னேன் சட்டத்தில் வந்து கரெக்டாக போடணும், ஏடாங்கூடமாக போட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி சிக்கல் பிரச்சனை வரும்னு அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் கேட்கல. இது கடைசியில் இருக்கப்பட்டவனுக்கும் கோடீஸ்வரனுக்கு பரம்பரை கோடீஸ்வரர் உள்ளவனுக்கும் கிரிமினலுக்கும் பணக்காரங்களுக்கும் இங்கே வந்து போயிடும். இங்கே வந்து நிறைய
ஆடும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நாய் வேடிக்கை பார்த்து அதை ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க இன்றைக்கி போல் நாளைக்கு வாழ போகிறாங்க, நாளையிலேருந்து நாளை கழித்து வாழ போகிறாங்க, வருஷம் முழுக்கும் வாழ்நாள் முழுக்கும் இப்படி தான் வாழ போகிறாங்க. அது சனங்களுடைய தலையெழுத்து, தலைவிதி. இதை மாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு சின்ன சின்ன சட்டங்கள் படித்தவங்க பெரிய சட்ட மேதையிட்ட பேசுகிறாங்க. சரி ரைட்டு, எப்படியும் பண்ணி தொலைகிறாங்க. இந்த சட்டத்தை போட்டது குற்றம் அப்படின்னு சொல்கிறாப்புல. காசு பணம் தேவை, நம்மளால் வாழ முடியாதுன்னு தான். அப்போ தொண்டருன்ட்டு அவன்கிட்ட பணத்தை வசூல் பண்ணணும், அவனை வச்சு காலத்தை ஓட்டணும், அவனை வச்சு வாழணும். அப்படி அல்ல கைகளாக உள்ளே பூந்துக்கிட்டு தொண்டர்கள்னு ஒரு பதவி எடுத்து அதில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, சனங்களே, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்று எல்லா மத தெய்வ புண்ணியத்தில் அவங்க இறங்குறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை. எனது தாயின் தகப்பன் இறந்தவங்கள் நல்ல செயல், தூய்மையான மனசோடு, நல்ல கொள்கையோடு, நல்ல விதிமுறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை. கீழோகத்துலேயும் 1-2 வாழ்வாங்க. மினியாண்டி சாமி கோயிலுக்கு வேலைக்கு வந்தேன். அந்த வேலையில் உங்களுக்கு நான் வீடியோ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அங்காள பரமேஸ்வரம்மா ஐயனார் கோயிலுக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க. ஐயனார் சாமியே, அங்காள பரமேஸ்வர சாமியே, நான் வந்து வேலையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் தவறு இருந்தால் தான் மன்னிச்சுக்கோங்க. மக்கள் மத்தியில் ரீச் ஆக மாதிரி சேருங்க. எல்லாத்துக்கும் வந்து நல்லதே கிடைக்கட்டும். நல்லா உதவி பண்ணுங்கள், நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செய்து வந்து தெய்வங்கள் 6 அறிவு இருக்குது. ஒரு அறிவில் பேய் சைத்தான், அது தீய சக்தி இருக்குது. இன்னொரு அறிவியில் வந்து தெய்வ சக்தி இருக்குது. இன்னொரு அறிவியில் வந்து மனிதனை வந்து வாழ்க்கையில் வழியை காமிச்சு நடத்தி செயல்படக்கூடிய விஷயத்தை அமுல்படுத்திக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொரு அறிவில் பல சிந்தனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த 6 அறிவு தான். இந்த 6 அறிவில் மனுஷனுக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து கையாளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். நீங்களே கதி, நீங்களே தஞ்சை, நீங்களே வாழ்க்கையை உயிரான வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், வெற்றி உண்டாகட்டும். இதோடு நான் ப்ரோக்ராமை முடித்துக்கொள்கிறேன். என்றும் எப்பொழுதும் உலகம் வாழ்ந்தண்டியும் உங்கள்கிட்ட வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இன்றைக்கி ஐயனார் கோயிலுக்கு, அங்காள பரமேஸ்வரம்மா கோயிலுக்கு வேலைக்கு வந்தேன். அதனால் அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். வணக்கம். அந்த வழியில் வரதுனால தான் விடாமல் விட்ட கதை, தொட்ட கதை, பிடிச்ச கதை, மண்ணை ஒட்டின கதை, செருப்பில் ஒட்டின கதைன்ட்டு உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த தொடர்பு இருக்க போய் தான், அந்த சொந்தம் இருக்க போய் தான் பேசுகிறேன். இல்லை அந்த தொடர்பு சொந்தம்லாட்ட பேசுறதுக்கு யோக்கியதும் கிடையாது, எனக்கு அருகதை கிடையாது. இவன் என்னடா 3வது மனுஷன் உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு யாராவது தப்பாக நினச்சிக்கிறாங்க. எனது தாய் தகப்பன் மக்களோடு வாழ்ந்த மனிதர்கள், மக்களோடு வந்தவர்கள். அவங்க பரம்பரையில் வந்து நான் வந்து வந்திருக்கேன். அதனால் இவ்வளோ விஷயத்தை வந்துட்டு என்கிட்ட காசு பணம் அள்ளி கொடுக்க முடியலை. என்னால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் ஹெல்ப் பொது ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு உதவி பண்ணி கொடுக்குறேன். இதோடு முடித்துக் கொள்கிறேன். என்றென்றும் எப்பொழுதும் நான் இருக்கந்தண்டியும் உலக சனங்க ஃபுல்லாக நான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிறேங்க. போயிட்டு வாங்கம்மா. டாட்டா.